பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது காமனான ஃபேக்ட் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. இதை நம்ம வந்து அடிச்சிக்கவே முடியாது. பட் என்ன தான் இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம லோ எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகும். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைடெக் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. பட் என்கிட்ட இருக்கிறதுலே லோடெக்கான ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பை வச்சு நான் என்ன பண்ணுறேன், 10 வருஷமாக ஒரு லேப்டாப் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த லேப்டாப் இப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். With that being said, it's I.Tamizhan, the developer, streamer, engineer, and here we go. ஓகே, என்னதான் நம்மக்கிட்ட வந்து 2 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு வந்து ஸ்ட்ரீமிங் பிசி அண்ட் ஒரு கேமிங் பிசி, இன்டெல் i9 10900K அண்ட் Ryzen 7 3700X இருந்தாலும் நமக்கு சம்டைம்ஸ் பென்டியம் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட தான் செய்வாங்க. இது எதுக்கு மெயினாக வச்சுருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட்டாக டைம் பார்க்குறதுக்கு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். மெயினாக இந்த லேப்டாப் வந்து B460E அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல். நம்ம கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கள்ல, அந்த லேப்டாப் சிஸ்டம் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க தெரியுமா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு கிடைச்ச லேப்டாப் இது. இது இன்ஃபேக்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது நான் வந்து யூஸ்டு கண்டிஷனில் நான் வாங்கினேன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஒரு 4000 மேபி ஈவன் 2500 கூட வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லோ ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். வாங்கும்போது இதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேட்டரி பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, நீ கரண்ட் போன அடுத்த செகண்ட் உனக்கு பேட்டரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அது பேட்டரி அதில் இல்லை, நான் டேரெக்டாக எப்போவுமே பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி வச்சு இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் தாண்டி இதை வந்து நான் ஒரு டிஸ்பிளேயாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு ஒரு லேப்டாப் ஃபங்க்ஷன் ஆகுமா, அதுவும் நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப். நம்மளோட கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மியூசிக் கேட்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி இதில் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இதில் மோஸ்ட் ஆஃப் விஷயங்கள் ஒர்க் ஆகவே செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீபோர்ட் ரெஸ்பான்சிவ் கிடையாது. நான் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, லேப்டாப்பில் கீ அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும். எதனால் அந்த சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அது பாட்டுக்கு இருந்து டைப் பண்ணும். ஸோ இதெல்லாம் கடுப்பாக இருந்த காரணத்தினால நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கீபோர்ட் யூஸ் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. வேறு நான் என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரேம் ஆட் பண்ணேன். அண்ட் எவ்வளோ ரேம் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல. பட் எக்ஸ்ட்ரா ரேம் ஆட் பண்ணமே மோஸ்ட் ப்ராபபிலி மேக்ஸிமம் 4GB ரேம் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. இல்லைனா 2GB 1GB + 1GB அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைன். இப்போ இதெல்லாம் தாண்டி இது ஒரு 1Gbps ஈத்தர்நெட் போர்ட் இதில் இருக்குது. ஸோ இது வந்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ டெக்னிக்கல் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இதில் யூஸ் பண்ண முடியும். பட் இட்ஸ் பாயிண்ட்லெஸ் டு பி ஆனஸ்ட். அண்ட் என்னதான் இந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் அப்கிரேட் ஆகாமல் இருந்துச்சுனாலோ, இதில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டெஸ்க்டாப். இப்போ Ubuntu இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆர் மேபி இட்ஸ் குட் பி லைக் KDE நியானா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ த திங் இஸ் KDE நியான் தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி KDE நியானா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ த திங் இஸ் OS ஒவ்வொரு வருஷமும் அந்த டெஸ்க்டாப் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ போக ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஐ கேன் ஃபீல் தட். இதில் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ OBS கூட ரன் பண்ணவே முடியாது. OBS ஓப்பன் பண்ணால் லான்ச் பண்ணால் கூட, ஆர் மேபி நீங்கள் கம்பைல் பண்ணி எடுத்தால் கூட இது வந்து என்ன சொல்லணும்னா, இதில் வந்து ப்ராப்பரான GPU இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ டெக்னிக்கலி இதில் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸப்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு கரெக்டாக 1.2 செகண்ட்ஸ் 1.2 மினிட்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ப்ளே பண்ணி விடலாம். அண்ட் ஆடியோ சிஸ்டத்துக்கு டேரெக்டாக இன்பில்ட் ஆடியோ இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிட்டு, இன்பில்ட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. நான் அதில் கேட்க மாட்டேன். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்குது, சம்திங் லைக் திஸ். ஓகே ஃபைன். ஸோ தட்ஸ் குட் திங். அதுக்கப்புறம் இதில் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து பிரச்சனை வரும்போது நான் வந்து என் க்ரஷ் கிட்ட இருந்த ஹார்ட் டிஸ்க்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்த ஹார்ட் டிஸ்க்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசனான டைம்ஸில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு SSD உள்ள போட்டிருக்கேன். அந்த SSD முன்னாடி நம்ம வந்து நம்மளோட பழைய i3 PCயில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த வாட்ஸ் கால் SSD. ஸோ டெக்னிக்கலி இப்போ என்னன்னா, பூட் டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று நம்ம பேசிட்டு இருந்தாலும் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி தான். என்ன தான் மோக்கியான ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் அதோட பூட் டைம் நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் எ ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் டச்சு இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே இன்புட் வைஸ் கனெக்ட் பண்ணல. அந்த கீபோர்டும் இல்லை, அந்த மவுஸும் இல்லை. கீபோர்ட் அண்ட் மவுஸ் நான் வீட்டில் கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் த ஆக்சுவல் ஜென்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். 10 வருஷமாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் என்கிட்ட அது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 அரௌண்ட் 3000 நான் பே பண்ணியிருப்பேன். அந்த 3000க்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை வாங்கும்போது நான் 3rd இயர் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 years ஆகிடுச்சு. அண்ட் ஐம் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸிங் குட் வித் திஸ். ஏன்னா இது வரைக்கும் அது வந்து தீப்பிடிச்சி எரியலை. அண்ட் இது வரைக்கும் அது வந்து வெடிக்கவில்லை. அண்ட் இது வரைக்கும் அது எனக்கு என்ன பண்ணவில்லை அப்படின்னா, நான் அதை நிறைய விஷயங்கள் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், இதில் வந்து என்ன சொல்கிறதுக்கு இதில் வந்து என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு
கிராஷ் ஆகிடுச்சு, நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீலாக் மாதிரி. என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்க டெக்லாம் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறதுலே உள்ளதுலேயே ரொம்ப லோ டெக்கான ஒரு டிவைஸ் இது. பட் ஐ ஸ்டில் லைக் திஸ் டிவைஸ். ஏன் இது இல்லைனா என்னோட டைம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இட் ஆக்சுவலி சேவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் டைம். ஸோ இந்த கான்செப்ட் இன்னும் கூட இப்படி கூட சொல்லலாம். லைக் எப்பவுமே ஹைடெக் கம்ப்யூட்டர் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் லோ டெக் டிவைஸ் கூட நம்ம யூஸ் பண்ண தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிற மாதிரி. இது என்னோட வீட்டில் டெய்லி நான் முடிச்சோன்னே இதையும் ஆன் பண்ணிடுவேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி டைம் ஓட்டிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா நான் ஒவ்வொரு வழியாக அதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும். இட்ஸ் லைக் மச் மோர் ஈஸியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். லைக் என்கிட்ட இருக்க லோ எண்ட் டிவைஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.